ஹலோ கைஸ், ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு தான் ஏப்ரல் மாதத்தோட முதல் ட்ரேடிங் செக்ஷன். ஸோ இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் என்ன நிலவரம், பயங்கரமாக செல்லிங் நடந்திருக்கா இல்லை பையிங் நடந்திருக்கா அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டியோட ஸ்டேட்டஸை வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண், டாக்டினி அகாடமிலேருந்து. ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். எஸ், இதாங்க நிஃப்டியோட இன்றைய நிலவரம். என்ன தெரியுது உங்களுக்கு? நல்ல ஒரு பெரிய டீப் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டை உடச்சிட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து டவுன் ஆயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 23,341 ஓப்பன் ஆனாங்க. ஸோ டவுன் எதுக்கு போயிட்டு கேட்டிங்கன்னா 23,136, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 350 புள்ளிகள் கீழே இறங்கியிருக்காங்க இன்னைக்கு நிஃப்டி. ஓகேவா? ஸோ நிஃப்டி இன்னைக்கு டவுன்ன்றது நமக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட லெவல்ஸ் இப்போ அவங்க கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்க லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 23,165. ஸோ இந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய சப்போர்ட் உடச்சிருச்சு. ஸோ அதனால இன்னமும் டவுன் போக தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு எந்த வரைக்கும் டவுன் போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவங்களோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,000 தாங்க இருக்கு. ஸோ இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 23,165. ஸோ இன்னும் கண்டிப்பாக ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழே போகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு சப்போஸ் 23,000 கட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்கு. வாங்க அந்த ட்ரெண்ட் லைனையும் நான் உங்களுக்கு வரது காமிச்சிடுறேன். எஸ், சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் இந்த 23,000 கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லோ லைன் வரைக்கும் வருவாங்க. ஸோ அது நாளைக்கும் நடக்கலாம், இல்லை ஒரு 2 நாள் கழிச்சும் நடக்கலாம். என்னப்பா இந்த எல்லோ லைனுக்கு வந்து வேல்யூ கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இன்னைக்கே முடிஞ்சிருந்தா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த கோடு வரைக்கும் வந்திருந்தாங்க அப்படின்னா இதோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,820. சரிங்களா? இந்த லெவல் நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ இன்னும் ஒரு கேண்டில் தள்ளி வச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வராங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களோட லெவல் வந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மாறுது. சரிங்களா? ஸோ அதனால இந்த ரெசிஸ்டன்ஸான கோட்டுக்கு நம்மளால லெவல் சொல்ல முடியாது. இந்த கோட்டை வேணா நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டு இந்த இடம் வரைக்கும் வருவாங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இந்த பாயிண்ட்ஸை நம்மளால இண்டிகேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ பாயிண்ட்ஸை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 23,165. நெக்ஸ்ட் கண்டிப்பாக நாளைக்கு 23,000 வரைக்கும் வருவாங்க. சப்போஸ் 23,000 உடஞ்சிட்டால் கண்டிப்பாக 22,850லேருந்து 750 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய நிஃப்டியில் இருக்கு. ஸோ இதுக்கு ஏற்ற மாட்டோம் உங்கள் ட்ரேடிங் செக்ஷனை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் நிஃப்டி ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் ட்ரேடிங்கே இல்லைப்பா, நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கமெண்ட்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கு, கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.